பாஜக கூட்டணி எங்கிட்ட உண்டு. ஆனா மத்ததெல்லாம் நாங்க தான் முடிக்கணும். அதிமுக தான் தலைமை தாங்க. சந்தர்ப்ப சூழல் வருகின்ற பொழுது அதுக்குண்டான பதில் நாங்க தரப்போம். ஒரே மேடையில் டிடிவி மற்றும் எடப்பாடி பழனிசாமி விரைவில் இருப்பார்கள் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். இல்ல, அப்படி வந்தா எனக்கு சந்தோஷம் தான். டிடிவி தினகரன் வந்து என்டிஏ சொல்றாரு, ஆனா அவங்க வேற பக்கம் இருக்கிறாங்க மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. கூட்டணிக்குள்ளே ஒரு முரண்பட்ட விஷயம் இருக்குது. எப்ப சரிப்பட்டு ஒரே மேடையில் எப்ப எடப்பாடி பழனிசாமி? அதாவது தினகரன்ட்ட நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. எங்களுடைய கூட்டணி, தினகரன் எங்களுடைய கூட்டணியில் இருப்பார். நீங்கள் நினைக்கிற மாதிரி வெகு விரைவில் தேர்தலுக்கு நாள் இருக்குது. ஆனால் வெகு விரைவில் எல்லோரும் ஒரே மேடையில் ஏறுவார்கள். அப்படி யார் சொன்னா? உங்கள்கிட்ட யார் சொன்னா? அது எப்படின்னா இல்லை, அதாவது என்ன, முறையாக சில ஏற்பாடுகள் முடிந்த பிறகு எல்லா பேரையும் சொல்லுவாங்க. அதாவது திமுக ஆட்சியில் என்னன்னா, போன தடவை பாராளுமன்ற தேர்தலிலேயே மதிப்புக்குரிய அண்ணாமலை போட்டியிடும் போது நிறைய வாக்காளர்களை அடிச்சிருந்தாங்க, வாக்காளர் பட்டியலிருந்து எடுத்திருந்தாங்க. சார், விரைவில் நீங்களும் டிடிவி தினகரனும் ஒரே மேடையில் இணைவீங்கன்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் சொல்லியிருக்காரு. அது என்ன சார்? அது அவரை கேளுங்க. அவர் தானே சொன்னாரு, அவரே திருப்பி கேளுங்க. பாஜக கூட்டணி எங்கிட்ட உண்டு. ஆனா மத்ததெல்லாம் நாங்க தான் முடிக்கணும். அதிமுக தான் தலைமை தாங்க. சந்தர்ப்ப சூழல் வருகின்ற பொழுது அதுக்குண்டான பதில் நாங்க தரப்போம். அதான் சார் சொல்றீங்க. அதாவது இது வந்து சுதந்திர நாடு, ஜனநாயக நாடு. யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம். ஆக இந்த கட்சிக்கு போக கூடாது, அந்த கட்சிக்கு போக கூடாதுன்னு யாரும் தடுக்க முடியாது. ஏன் இங்கதான் இருக்கிறாங்களா? மற்ற கட்சி எல்லாம் போகலையா? நிறைய எல்லாமே கட்சி மாறி மாறி இருக்கிறாங்க. இப்போ அன்வராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், மீண்டும் கட்சியில் சேர்த்துன்னு மறுபடி போயிட்டார். அதே மாதிரி இவர் நம்ம மைத்ரேயன் கட்சியில் நீக்கப்பட்டார், பாடி சேர்த்துன்னு மறுபடி போயிட்டார். ஆக இப்படிப்பட்டவர்கள்லாம் எந்த கட்சியிலுமே நிலையா இருக்க மாட்டாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.